Hello students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா லூப்பிங் ஸ்டேட்மென்ட்ல while யூஸ் பண்ணி வேற சில எக்ஸாம்பிள் ப்ரோகிராம்ஸ்லாம் பார்க்க போறோம். போன கிளாஸ்ல நம்ம while ஸ்டேட்மென்ட்டை யூஸ் பண்ணி நிறைய ஒரு ப்ரோகிராம்ஸ்லாம் பார்த்தோம். இன்னைக்கும் அதே தான் கண்டினியூ பண்ண போறோம். As usual, we are going to write a C program. இப்போ வந்து எப்படினா ஒரு சீரிஸ் ப்ரோகிராம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, சீரிஸ் அப்படினா என்னன்னா இப்போ 1 + 2 + 3 up to 5 இதுக்கு ஒரு ப்ரோகிராம் எழுதுங்கன்னு யாராவது கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுமாரி ஒரு 2 + 4 + 6 up to 10 இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 + 3 + 5 up to ஒரு 9 இதுமாரி ஒரு ப்ரோக்ராம் எழுத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். We are going to write a C program. So as usual, hash include stdio.h hash include conio.h void main ஒரு open braces. ஸோ இப்போ நான் என்ன ப்ரோக்ராம் எழுத போகிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 1 + 2 + 3 up to 5. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 + 2 + 3 up to n எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டார்டிங்கே இதுமாரி எழுத வேணாம். நம்ம அதனால தான் நான் வந்து லிமிட் வந்து 5 வரைக்கும் அப்படிங்கிற சீரீஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமை சொல்லித்தரேன். ஓகேவாப்பா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஐ அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறேன், கமா sum is equal to போன இதிலெல்லாம் பார்த்தோம் இல்லையா எதனால 0 சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் டவுட் இருக்காதுங்கிறத நான் நினைக்கிறேன். அடுத்தது n அப்படிங்கிற பார்ட், இதெல்லாம் எதுக்குங்கிறத நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்ததாக scanf %d ampersand of n என்னோட வேல்யூவை நான் யூசர்கிட்டேருந்து வாங்குகிறேன். இது என்னங்கிற வேரியபிள், இன்டிஜர் வேரியபிள், அதனால இங்கே %d போட்டிருக்கேன். இந்த என்னோட வேல்யூவை நான் யூசர்கிட்டேருந்து வாங்குகிறேன். இஸ் இட் கிளியர்? அடுத்ததாக while I lesser than or equal to n அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா sum equal to sum plus I is equal to I plus 1 க்ளோஸ் பிரேசஸ். whileோட ஆரம்பம் இது, முடிவு இது. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதுறேன்? printf %d sum. ஓகேவாப்பா? ஸோ இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இந்த லாஜிக்லாம் எப்படி சார் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் எப்படி இந்த லாஜிக்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் அதை வச்சு அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இதில் பாருங்களேன், இதில் நான் என்ன சீரீஸ் கேட்டிருக்கேன்? 1 + 2 + 3 up to 5. அப்போ ஸ்டார்டிங் நம்பர் என்ன? 1, எண்டிங் நம்பர் என்ன? 5 அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டார்டிங் நம்பருங்கிறது 1, எண்டிங் நம்பருங்கிறது 5. அப்போ I is equal to 1 ஸ்டார்டிங் நம்பர் அப்படிங்கிறத இங்கே போட்டுடுறேன். இஸ் கிளியர்? ஐங்கிறது 1 ஸ்டார்டிங் நம்பர். த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லாஸ்ட் வேல்யூ என்னப்பா? 5 அப்படிங்கிறத வாங்குகிறோமா? அப்போ இந்த எண்ணை யூஸ் பண்ணி யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூ வாங்க போகிறீங்க இல்லையா, அது வந்து 5ன்னு வாங்க போகிறீங்க. அதுதான் மீனிங், வேறு எதுவுமே கிடையாது. இதோட டிஃப்ரென்சஸ் பாருங்களேன். 1 2 3 5 அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? அப் டூனா +4 அதானப்பா சீரீஸ். அப்போ இதோட டிஃப்ரென்சஸ் எல்லாமே 1 தான் டிஃப்ரென்ஸ். அதனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்? I is equal to I plus 1 போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத பாருங்களேன். நம்மளுக்கு ரிசல்ட் என்னடா வரும்? 1 + 2 + 3 + 4 + 5 அப்படின்னா இதோட ரிசல்ட் என்னடா சொல்லு பார்ப்போம். 1 + 2 3 6 10 15. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 15 அப்படிங்கிறது அவுட்புட் வரணும். இஸ் இட் கிளியர்? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எதனால இந்த இடத்துல 1 போட்டேங்கிறது ஞாபகம் இருக்கா? என்னோட சீரீஸ் வந்து 1 + 2 + 3 up to 5 வரைக்கும் எழுதணும். அதனால இனிஷியல் வேல்யூ 1ங்கிறதுனால ஐயோட வேல்யூ 1ன்னு போட்டுட்டேன். இஸ் இட் கிளியர்? இப்போ சம்ங்கிறது நம்ம எல்லாத்தையுமே கூட்ட போகிறோம். அதனால ரைட் ஹேண்ட் சைடு வருது, ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வருது. அதனால சம்மோட வேல்யூ இனிஷியலாக 0ன்னு அசைன் பண்ணிக்கிட்டேன். இஸ் இட் கிளியர்? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது வரைக்கும் என்னோட
ஸ்டெப் எல்லாருக்குமே தெரியும். என்னோட வேல்யூ நான் என்ன வாங்க போகிறேன், 5 அப்படின்னு யூசர்ட்டேருந்து வாங்க போகிறேன். அப்போ n is equal to 5 வாங்கிட்டேன். ஏன் சார் என்னோட வேல்யூ 5ன்னு வாங்குறீங்க, நான் சீரீஸ் கொடுத்துருக்கிறது 5 வரைக்கும் தான், அதனால என்னோட வேல்யூ 5ன்னு வாங்குறீங்க. அடுத்ததாக என்ன பண்ண போகிறீங்க, while இனிஷியலாக ஐயோட வேல்யூ என்னப்பா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஐயோட வேல்யூ 1. ஏன் சார் டிக்ளரேஷன் பார்ட்டில் நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். அப்போ இனிஷியலாக ஐயோட வேல்யூ கம்ப்யூட்டருக்கு நான் சொல்லிட்டேன், எரர் வராது. 1 less than or equal to என்னான்னு செக் பண்ணுறோம். என்னோட வேல்யூ என்ன 5. இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பாருங்கள் பார்ப்போம். 1 lesser than or equal to 5 கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்னப்பா நடக்கும், ஒயிலில் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த 2 ஸ்டெப்பையும் ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணோம். இஸ் இட் கிளியர்? நார்மல் மேத்தமேட்டிக்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 2 ஸ்டெப் என்ன, சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. சம் இஸ் ஈக்குவல் டு சம்மோட வேல்யூ என்னடா, சம்மோட இனிஷியல் வேல்யூ 0 ப்ளஸ் ஐயோட வேல்யூ என்ன 1 ஈக்குவல் டு 1. இஸ் இட் கிளியர்? அடுத்தது ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஐயோட வேல்யூ 1 ப்ளஸ் 1, அப்போ ஐயோட வேல்யூ இங்கே 2ன்னு மாறிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சம்ஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ அப்படின்னா இனிஷியலாக ஐயோட வேல்யூ 1, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஐயோட வேல்யூ 1ஆக தான் இருக்குது. ஓகே, அப்போ சம்மோட இனிஷியல் வேல்யூ 0 ப்ளஸ் ஐயோட வேல்யூ 1 ஈக்குவல் டு 1. சம்மோட வேல்யூ 1ன்னு மாறிடுது. ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஐயோட வேல்யூ 1 ப்ளஸ் 1 2ஆக மாறிடும். திருப்பி என்னடா நடக்கும், ஒயில் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா என்னப்பா, again my program goes to the same while loop. It will not come out of the loop. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ சார் வெளியில் வரும், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் தான் வெளியில் வரும். அப்போ 2வது ஸ்டெப் பாருங்கள், while 2 lesser than or equal to 5 செக் பண்ணுறேன். என்ன சார் திடீர்னு 2ன்னு போட்டிங்க, ஏன்னா ஐயோட வேல்யூ இங்கே 2ன்னு மாறிடுச்சு பாரு. இட் வில் டேக் த ரீசன்ட் வேல்யூ. அப்போ ஐயோட வேல்யூ இங்கே 2ன்னு மாறிடுச்சு. ஐ லெஸ்ஸர் than or equal to n அப்படின்னா 2 lesser than or equal to என்னோட வேல்யூ 5. இஸ் இட் கிளியர்? அப்போ இந்த 2 ஸ்டெப்பையும் எக்ஸிக்யூட் பண்ணுமா. சம்ஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. சம்மோட ரீசன்ட் வேல்யூ என்ன 1 ப்ளஸ் ஐயோட வேல்யூ என்ன இங்கே எழுதிக்கலாமே வேணாம். ஐயோட வேல்யூ 2ன்னு ஆயிடுச்சு, சம்மோட வேல்யூ 0ன்னு ஆயிடுச்சு. சாரி, இங்கே 1ன்னு இருக்கு. சம் ப்ளஸ் ஐ அப்படின்னா 1 ப்ளஸ் ஐயோட வேல்யூ 2 ஈக்குவல் டு 3. த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஐயோட வேல்யூ 2 ப்ளஸ் 1 3ன்னு மாறிடும். முடிஞ்சு போச்சு. 2வது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக 3வது ஸ்டெப்பு, while 3 lesser than or equal to 5 செக் பண்ணுறோம். எப்படி சார் 3ன்னு வந்துச்சு, ஏன்னா ஐயோட வேல்யூ எங்கே மாறிடுச்சு 3ன்னு சொல்லிட்டு. அப்போ 3 lesser than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. இஸ் இட் கிளியர்? அப்போ சம் இஸ் ஈக்குவல் டு எங்கள் சம்மோட வேல்யூ என்ன, 3rd ஸ்டெப்பில் சம்மோட வேல்யூ 3, ஐயோட வேல்யூ 3. புரியுதாப்பா? சம்ஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ அப்படி தானேப்பா இங்கே எழுதியிருக்கோம். அப்போ சம்மோட வேல்யூ என்ன 3 ப்ளஸ் ஐயோட வேல்யூ 3 6. ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஐ இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 3 ப்ளஸ் 1 4ன்னு மாறிடும். 3வது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் 4வது ஸ்டெப் எழுதுறேன். 4th ஸ்டெப் எழுதுறேன். 4th ஸ்டெப் என்ன, நல்லா பாருங்க. இங்க while ஐயோட வேல்யூ என்ன 4ன்னு மாறிடுச்சு. 4 lesser than or equal to 5 செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ. ஸோ 4 lesser than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ திருப்பி இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். இஸ் இட் கிளியர்? ஸோ அப்போ என்ன இங்கே பண்ணோம், சம்ஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. சம்மோட வேல்யூ 6 ப்ளஸ் ஐயோட வேல்யூ 4. ஓகே, 10. இஸ் இட் கிளியர்? ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஐ இஸ் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ இங்கே என்னப்பா 4 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 5. முடிஞ்சு போச்சு 4வது ஸ்டெப்பும். ஓகே, ஒயில் லூப் பாருண்டா சுற்றிக்கிட்டே இருக்கு பாரு. எப்பயுமே ஒயில் லூப்பை மட்டும் வெளியிலேயே வராமல் ஒரு தடவையும் ஒயில் லூப்புக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். கீப் ஆன் எக்ஸிக்யூட்டிங் த ஸ்டேட்மெண்ட். இஸ் இட் கிளியர்? அப்போ 5வது ஸ்டெப்பு பாருங்கள். 5வது ஸ்டெப்பு while ஐயோட வேல்யூ இப்போ என்ன 5 lesser than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ. திருப்பியும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்னப்பா நடக்கும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. சம்மோட வேல்யூ இங்கே
ரீசெண்டாக 10ன்னு மாறிடுச்சு. 10 + 5 15. புரியுதா? அடுத்தது I = I + 1 5 + 1 = 6. அஞ்சாவது ஸ்டெப் முடிஞ்சு போச்சுப்பா. ஓகே, எகைன் 6th ஸ்டெப் நம்ம போகிறோம். ஏன் சார் திருப்பி இந்த கண்டிஷன் ட்ரூவாகவே இருக்குது பாரு. அப்போ ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் சுத்தம். அப்போ while ஸ்டேட்மெண்ட், இப்போ கண்டிஷன் ஐயோட வேல்யூ என்ன? 6 <= or 5 செக் பண்ணுறோம். எங்கே தான் while கண்டிஷன் ஃபெயில்? கண்டிப்பாக 6 வந்து 5ஓட லெஸ்ஸர் கிடையாது. அப்போ கண்டிஷன் வந்து எனக்கு ஃபெயில் ஆகிடுது. கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டா இட் வில் கம் அவுட் ஆஃப் த while loop. எங்கே வந்துடும்? என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல். இதுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள், print of percentage of the sum. இஸ் இட் கிளியர்? அப்போ சம்மோட ரீசெண்ட் வேல்யூ எங்கேப்பா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். சம்மோட ரீசெண்ட் வேல்யூ எங்கே சேஞ்ச் ஆகிருக்கு? ரீசெண்ட் வேல்யூ என்ன? 15. இஸ் இட் கிளியர்? எனக்கு ஆன்சர் வந்து sum = 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது என்ன சீரீஸ்க்கான ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன் பாரு. 1 + 2 + 3 up to 5 இந்த ப்ரோக்ராம். ஓகே, இதை பேஸ் பண்ணி நான் உனக்கு ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறேன். இல்லை கவனிங்க. உனக்கு இது டவுட் இருந்துச்சுன்னா இதை பாஸ் பண்ணிவிட்டு என்ன ஸ்டெப்ஸுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஓகே இந்த ப்ரோக்ராம் நம்ம இதுக்கான ஸ்டெப்ஸ் எழுதியாச்சு, இப்படி கேட்குறேன்னா 1 + 2 + 3 + 4 up to 10 இது வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் சீரீஸ் ப்ரோக்ராம். அப்போ நீ என்ன கவனிக்கணும்? 3 விஷயத்தை நல்லா பார்க்கணும். ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன? 1. கடைசி என்ன? 10. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 1. புரியுதா இல்லையா? ஃபஸ்ட்டு லெட்டர் 1, லாஸ்ட் லெட்டர் 10. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னப்பா? 1. அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்து ஐயோட வேல்யூவை போட்டுரு. I = 1 அப்படிங்கிறத போட்டுரு. இஸ் இட் கிளியர்? லாஸ்ட் 10 அப்படின்னா என்னோட வேல்யூ 10ன்னு யூசர்கிட்ட வாங்கணும். டிஃபரன்ஸ் என்னப்பா? 1 2 3 1 தான் டிஃபரன்ஸ். அப்போ I = I + 1 போதும், முடிஞ்சு போச்சு இதுக்கான ப்ரோக்ராம். ஓகே, அப்போ இப்படி கேட்குறாங்க சீரீஸ் ப்ரோக்ராம். எப்படி கேட்குறாங்க? 2 + 4 + 6 + 8 up to ஒரு 20ன்னு கேட்குறாங்க. புரியுதா இல்லையா? அப்போ எல்லாமே ஆட் நம்பர் பாரு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன? 2, லாஸ்ட் நம்பர் என்ன? 20. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க. டிஃப்ரென்ஸ் என்னப்பா? 2. இஸ் இட் கிளியர்? ஸோ அப்போ 2 4 6 8 இதுக்கு எல்லாமே டிஃப்ரென்ஸ் வந்து 2. இந்த 3 விஷயத்த நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 2, லாஸ்ட் வந்து 20, டிஃப்ரென்ஸ் வந்து என்ன? 2. இந்த 3 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா போதும்டா. இதே ப்ரோக்ராமில் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம பையன் கேட்டாலாம், ரத்தீஷ் சார் இதே ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ப்ரோக்ராம் எப்படி சார் எழுதுறதுன்னு கேட்டுட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இதெல்லாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2, அப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு மாற்றிக்கணும். ஓகே, லாஸ்ட் இது வந்து என்ன? 20. அப்போ இந்த என்னோட வேல்யூ யூசர்கிட்டேருந்து 20ன்னு வாங்கணும். டிஃபரன்ஸ் என்ன? 2. I = I + 1க்கு பதிலாக I + 2. முடிஞ்சு போச்சு ப்ரோக்ராம். இது ரைட்டாக உனக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். வேறு எதையுமே நம்ம மாடிஃபை பண்ண தேவையில்ல. இந்த 3 விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் எழுதிடலாம். ஓகே, இப்போ என்ன சீரீஸ் கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாமா? இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன சீரீஸ் கேட்டாலும், இப்போ நான் இந்த சீரீஸ்க்குள்ள கேட்குறேன் 7 + 14 + 21 up to 70 எழுதுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபஸ்ட் நம்பர் என்ன? 7, லாஸ்ட் என்ன? 70, டிஃபரன்ஸ் என்ன? 7. இஸ் இட் கிளியர்? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஐயோட வேல்யூவாக போட்டுருணும் 7. ஓகே, லாஸ்ட் வந்து என்ன? 70, என்னோட வேல்யூ 17 வாங்க போகிறீங்க. டிஃபரன்ஸ் என்ன? 7. I = I + 7. எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சொன்னேன் இல்லையா? அதே கான்செப்ட் தான் while ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது. அப்படி தான் மாறி அதே ஸ்டெப் வைஸாக போட்டு பாருங்கள், இது ஒர்க் அவுட் ஆகிடும். புரியுதாப்பா என்னென்ன? இப்போ பாருங்களேன், என்ன சீரீஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கேட்குறேன் 3 + 6 + 9 + 12 up to 30 இந்த சீரீஸ்க்கு ஒரு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன டிஃபரன்ஸ்? 3, லாஸ்ட்டு 30, டிஃபரன்ஸ் என்னப்பா? 3. ஸோ இந்த 3 விஷயம் எனக்கு தெரியும், ப்ரோக்ராமும் எனக்கு தெரியும். அப்போ ஐயோட வேல்யூ எங்கே என்ன வரணும்? 3ன்னு வரணும்.
லாஸ்ட் வந்து 30 அப்படின்னா என்னோட வேல்யூ 13 வாங்க போகிறீங்க. டிஃபரன்ஸ் வந்து 3. அப்போ I is equal to I plus 3. முடிஞ்சு போச்சு ப்ரோக்ராம், அவ்வளோதான். இந்த சீரீஸ்க்கு எழுதிடலாம். இப்போ இப்படி கேட்குறாங்க, உங்களை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி கேட்பாங்க. 9 + 12 + 15 up to 13 கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு 9 ஆரம்பிக்குது, லாஸ்ட் 30 முடியுது, டிஃபரன்ஸ் 3. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. I is equal to 9, லாஸ்ட் 13 வாங்க போகிறீங்க, டிஃபரன்ஸ் வந்து 3, I plus 3. அவ்வளோதான்ப்பா. ஒரு சின்ன ப்ரோக்ராமில் என்ன சீரீஸ் கேட்டாலும் நம்ம ப்ரோக்ராம் எழுதிடலாம். அவ்வளோதான். நம்ம என்ன சீரீஸ்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு ரைட் அ சி ப்ரோக்ராம் ஃபார் த ஃபாலோயிங் சீரீஸ் அப்படின்னு கேட்டுட்டு இப்படிலாம் கேட்பாங்க. 9 + 18 + 27 up to 90. இதுக்கு எப்படி சார் ப்ரோக்ராம் எழுதுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ப்ரோக்ராம் கான்செப்ட் உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கான்செப்ட்லாம் என்னங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்டெப்ஸும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதாப்பா? ஸோ ஸ்டெப்ஸை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஸ்டெப்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், while I lesser than or equal to என்னன்னு செக் பண்ணியிருக்கோம். புரியுதாப்பா? ஏன் சார் இது அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு வேல்யூ வாங்குகிறோம், அதாவது 1 + 2 + 3 up to 5 அப்படிங்கும் போது இனிஷியல் வேல்யூவை ஐன்னு வச்சுருக்கேன், லாஸ்ட் வேல்யூவை 5ன்னு வச்சுருக்கேன். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இனிஷியல் வேல்யூ 1, லாஸ்ட் வேல்யூ 5. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி சம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த நம்பரையும் எடுத்துக்கணும் இல்லையாப்பா, அதுக்காக I is equal to I plus 1 அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ரொம்ப ஈஸியாக I is equal to I plus 1க்கு பதிலாக I plus plus கூட நம்ம எழுதலாம். பட் கன்ஃபியூஷனாக இருக்குமே, அடுத்தடுத்த ப்ரோக்ராம் நம்ம எழுதும் போது கன்ஃபியூஷனாக இருக்குமேங்கிறதுக்காக I is equal to I plus 1 அப்படின்னு போட்டுட்டேன். ஃபைனலாக சம்மை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 15 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கான ஸ்டெப்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்களாக ஒரு சீரீஸ் எடுத்துக்கங்க. சீரீஸ் எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 4 + 8 + 12 + 16 up to 20ன்னு வச்சுக்கோ. ஓகேவாப்பா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிடுவீங்க. அதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டெப்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த லாஜிக் நல்லாவே தெரிஞ்சிடும். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டெப்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு லாஜிக் கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடும். புரியுதாப்பா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.